ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. என்ன அண்ணன் தங்கை பாசம் சம்பந்தப்பட்ட கதை இந்த திரைப்படம். சின்ன வயசுல பெற்றோரால் கைவிடப்பட்ட அண்ணன் தங்கை வளர்ந்து ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எப்படியெல்லாம் போராடுறாங்க அப்படின்ற உணர்வு பூர்வமான கதை தான் இந்த திரைப்படம். விஷன் சினிமா ஹவுஸ் சார்பா டாக்டர் டி அருளானந்த் மற்றும் மேத்யூ அருளானந்த் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஏகன், பிரிகிதா, யோகி பாபு, சத்யா, குட்டிப்புலி தினேஷ், லியோ சிவகுமார், ஐஸ்வர்யா தத்தா, பாவா செல்லதுரை, மானஸ்வி, கொட்டாச்சி, ரியாஸ், ஸ்ரீராம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. என்.ஆர். ரகுநந்தன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அசோக் ராஜ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வசனம் பிரபாகர் மற்றும் சீனு ராமசாமி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சீனு ராமசாமி. என்ன தேனி ஆண்டிப்பட்டியில் இருக்கிற செல்லதுரைன்ற ஏகனோட அம்மா ஐஸ்வர்யா தத்தா. இவங்களோட கள்ளக்காதல் விவகாரம் மிலிட்ரியில் இருக்கிற அப்பா ரியாஸ்க்கு தெரிய வர அவங்க 2 பேரையும் கொல்ல முயல. விளைவு ஐஸ்வர்யா தத்தா மகன் செல்லதுரை மற்றும் மகள் ஜெயசுதாவை சின்ன வயசுலேயே விட்டு தனக்கு விருப்பமான வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க. இதனால கோபப்படும் செல்லதுரையோட அப்பா ரியாஸ் தன்னுடைய பிள்ளைகளை பாட்டியோட பொறுப்புல விட்டுட்டு அவரும் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தனியே போயிடுறாரு. பாட்டியோட ஆதரவுல வளர்ந்து வர்றாங்க பிள்ளைகள். ஒரு கட்டத்துல அவங்கள கவனித்து கொண்ட பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. பெரிய சாமின்ற யோகி பாபு இவங்களுக்கு ஆதரவா இருக்காரு. என்ன பெரிய சாமின்ற யோகி பாபு தன்னுடைய கோழி பண்ணையிலேயே செல்லதுரைக்கு வேலை போட்டு கொடுத்து செல்லதுரையையும் அவருடைய தங்கை ஜெயசுதாவையும் படிக்க வச்சு ஆளாக்குறாரு. இந்த நிலையில சின்ன வயசுல தன்னுடைய அம்மா பண்ண காரியத்தினால பல அவமானங்களை சந்திக்கிறாரு செல்லதுரை. இன்னொரு பக்கம் கல்லூரிக்கு போய் படிக்கும் தங்கை ஜெயசுதாவுக்கு காதல் ஏற்படுது. அதனால அம்மா மாதிரியே தன்னுடைய தங்கையும் தனக்கு அவமானத்தை தேடி தரப்போறாங்க அப்படின்னு கோபப்படுறாரு செல்லதுரை. என்ன ஊர்ல பானை கடை வச்சிருக்காங்க பிரிகிடா சாகா. இவங்க ஏகனை விரும்ப அவரோ இவங்களை கண்டுக்காம தன்னுடைய வாழ்க்கை இலக்கு அப்படின்னு போயிட்டே இருக்காரு. இந்த நிலையில தங்கையான ஜெயசுதாவை காதலிக்கும் நபர் இவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவரை அடித்து விரட்டி விட்டு தங்கை கிட்ட வந்து அம்மாவை மாதிரி நீயும் ஆயிடாத அப்படின்னு எச்சரிக்கிறாரு செல்லதுரை. அதுக்கப்புறம் கள்ளக்காதலனோடு ஓடி போன அம்மா ஐஸ்வர்யா தத்தா பைத்தியமாகறாங்க. விரட்டி விட்ட அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? தங்கை சுதா என்ன முடிவு எடுக்கிறாங்க? அண்ணன் தங்கையோட காதலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன அண்ணன் தங்கையோட வாழ்க்கை, அவங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கரம், அவங்க கிட்ட புதியதாக வரும் உறவுகள், அது மட்டும் இல்லாம திரும்பவும் வரும் பழைய உறவுகள் அப்படின்னு ஒரு குடும்பத்தோட உணர்வு பூர்வமான கதையை உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை வச்சு அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை அமைச்சு படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சீனு ராமசாமி. இவரு இதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, நீர் பறவை, தர்மதுரை போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. என்ன ஜோ படத்துல நல்ல கேரக்டர்ல நடிச்சிருந்த ஏகன் செல்லதுரைன்ற கேரக்டர்ல இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்து இளைஞனா கதைக்கு கச்சிதமா பொருந்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான நடிப்பு கொடுத்திருக்காரு இந்த திரைப்படத்துல. குறிப்பா சொல்லணும்னா சின்ன வயசுல அப்பா அடித்து முறுக்கிய கையில் இருக்கும் வலி உடல்ல ஒவ்வொரு இடத்துலையும் தங்க முக்கிய நிகழ்வுகளின் போதெல்லாம் கைகளை பின்னால் கட்டி கொள்வது. என்ன அம்மாவாக ஐஸ்வர்யா தத்தா நிறைவான நடிப்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பயத்துல ஓடி போகும்போது சட்டென்று பிள்ளைகளுடைய ஞாபகம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்கறது, அதன் மூலமே அவங்க பிள்ளைகளை நினைப்பது, இப்படி சில. என்ன சத்யா தேவி ஜெயசுதான்ற கேரக்டர்ல ஏகனின் தங்கையாக சினிமாத்தனம் இல்லாத முகத்தோடு கருப்பின் அழகை சொல்லும் தோற்றத்துடன் அவங்களோட கேரக்டரை உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அண்ணன் கோபம் கொண்டு பேசாம இருக்கிற காட்சிகள்ல அழுது தீர்த்து அனுதாபத்தை அள்ளிக்கொள்வது. என்ன பிரிகிடா சாகா
ஊர்ல பானை கடை வச்சிருப்பவங்களா, செல்லதுரைய காதலிப்பவரா, கொடுத்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து யோகி பாபு வழக்கமான காமெடி கதாபாத்திரமாக இல்லாம காமெடி பாதி சென்டிமெண்ட் பாதி அப்படின்னு அவருடைய நடிப்பை கொடுத்திருக்காரு. பொதுவா அவரு சிரிப்பு மூட்டுவதையே வழக்கமாக வச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தின் மூலம் சீரியஸான நடிப்பை கொடுத்திருக்காரு. மிலிட்ரிக்காரராக வரும் ரியாஸ், சேட்டனாக வரும் நவீன், திண்டுக்கல் லியோனியுடைய மகன் லியோ சிவகுமார், குள்ள மனிதர் குட்டி புலி ஐஸ்வர்யா தத்தா, பாவா செல்லதுரை, மானஸ்வி, கொட்டாச்சி, ஸ்ரீராம் உட்பட எல்லாருமே அவங்களோட கேரக்டரை நிறைவு பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. என்ன தேனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை மட்டும் இல்லாம குடும்பம், பாசம், நேசம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும்படியான காட்சிகளை நேர்த்தியாக படம் பிடிச்சு பார்க்குறவங்க மனசுக்குள்ள கடத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அசோக் ராஜ் அவருடைய சினிமாட்டோகிராஃபியால. என்ன இசையமைப்பாளர் NR ரகுநந்தனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் வைரமுத்து, கங்கை அமரன், பா விஜய், ஏகாதசி இவங்களோட லிரிக்ஸ் உணர்வு பூர்வமான காட்சிகளை உருக வைக்குது. என்ன எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், ஆர்ட் டைரக்டர் R சரவணா அபிராமன், ஸ்டன் டைரக்டர் ஸ்டன்னர் ஷாம், டான்ஸ் டைரக்டர் நோபல் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. என்ன கோழிப்பண்ணை செல்லதுரை யதார்த்த மனிதர்களோட வாழ்வியலையும் அவங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்களையும் அதை நாம எப்படி கடக்கணும் அப்படின்ற உண்மையை நேர்த்தியாக சொல்லுது இந்த படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.